திங்கட்கிழமை நீங்க எழுதக்கூடிய அந்த எக்ஸாமுக்காக நீங்க எல்லாமே எக்ஸைட்டடா ஆவலோட காத்துட்டு இருக்கீங்க. நல்லாவே தெரியுது. கிட்டத்தட்ட நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நெடுவினாக்கள் தரமான இம்பார்ட்டன்ஸை கொண்டு வந்து உங்களுக்காக கொடுத்தாச்சு. அதாவது உரைநடை நெடுவினாவா இருக்கட்டும், செயல் நெடுவினாவா இருக்கட்டும், அதே மாதிரி துணைப்பாடத்துக்கு நெடுவினாவும் சொல்லிட்டு மொத்தத்திலையுமே சேர்த்து 12 நெடுவினா நம்ம மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அதாவது செயல் நெடுவினா 4, உரைநடை நெடுவினா 4, துணைப்பாடத்துக்கான நெடுவினா 4ன்னு சொல்லிட்டு மொத்தமே 12 தான் கொடுத்துருக்கோம். வீடியோ எடுக்கும் பொழுது நிறைய டிஸ்டர்பன்ஸ், நம்ம அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் மீறி தான் இந்த வீடியோஸ் எல்லாம் எடுக்க வேண்டியதா இருக்கு. வீடியோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் டிஸ்டர்பன்ஸ் நம்ம ஆட்டோமேட்டிக்கா பாத்துட்டோம். சரியா? இப்ப நம்ம எப்படி வீடியோ எடுக்கும் போது டிஸ்டர்பன்ஸ் இருக்கோ அதே மாதிரி படிக்கும் போதும் பல டிஸ்டர்பன்ஸ் வரும். ஏன்னா நாளை கழிச்சு எக்ஸாம்ன்றதுனால பல டிஸ்டர்பன்ஸ் வரும். அந்த முக்கியமான டிஸ்டர்பன்ஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? அது கொஞ்சம் கவனமா இருந்து போங்க, ஓகேவா? தேவையில்லாம நோன்றது, தேவையில்லாம படிக்க விடாம டிஸ்டர்ப் பண்றது, அப்புறம் தேவையில்லாம இந்த சினிமா டிஸ்டர்ப் பண்றது, இந்த சோசியல் மீடியா கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க, ஓகேவா? இந்த ஃப்ரெண்ட்ஸ்ன்ற அந்த பெரிய 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 டிஸ்டர்பன்ல கவனமா இருந்துக்கோங்க. சோசியல் மீடியால கவனமா இருந்துக்கோங்க, போன்ல இருந்து கவனமா இருந்துக்கோங்க, கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எவ்வளவு படிச்சாலும் எக்ஸாம்ல எழுதணும். நிறைய பேர் என்ன பண்ணுவானா, நல்லா மாங்குன்னு உட்காந்து படிச்சுட்டு எக்ஸாம் ஆளுக்கு வந்தோடனே இந்த கொஸ்டினுக்கு அந்த ஆன்சரு, நான் கொஸ்டினே படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால கொஞ்சம் தயவு செய்து கொஸ்டினையும் படிச்சு ஆன்சரையும் படிச்சாதான் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பேப்பர்ல ஆன்சர் பண்ண முடியும். அதனால தயவு செய்து ரெண்டையும் சரியா பண்ணுங்க. சரி, ஓகே, ரைட். இப்ப என்னன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா உரைநடை, செயலு, துணைப்பாடத்துக்கெல்லாம் நெடுவினாக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்தாச்சு, தரமா கொடுத்துட்டோம், ஓகேவா? நீங்களும் படிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன், ரைட்டா? அப்புறம் என்ன, செயல், உரைநடை, இலக்கண, சிறுவினாக்கான இம்பார்ட்டன்ஸ் சூப்பரா பங்கமா நேத்தே கொடுத்தாச்சு. அதை விட சூப்பரா இப்ப நம்ம எல்லாருமே ஆவலோட காத்துக்கிட்டு இருக்க அந்த குருவி நாட்களுக்காக தான் இப்ப வந்திருக்கோம். இந்த குருவி நாட்கள் மட்டும் பாத்தீங்கன்னா சாதாரணமான விஷயம் கிடையாது. புக் இன்னர்னு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கொஸ்டின் இருக்கு, ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணும்போது சரியா டைம் வந்து நைட்டு 12:50 நம்ம வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஓகேவா? ஏன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்தாச்சு, நம்ம வந்து எடுத்துட்டோம். அதனால அந்த ஒரு வீடியோட முடிச்சுக்கலாம் தான் பார்த்தேன். பட் இருந்தாலும் இன்னும் உங்களுக்கு குருவி நாட்கள் கொடுக்கலையே. அது நம்ம அப்படி பேலன்ஸா விட்டோம்னா அது நம்ம பிள்ளைங்க நல்லா எழுத மாட்டாங்க, நம்ம பிள்ளைங்க மார்க் போயிருமேன்னு சொல்லி ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி பண்ணுச்சு. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா உடனே சரி குருவி நாட்களையும் போட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவும் மேக் பண்றேன். நான் இன்னொரு விஷயம் சொல்றேன்ப்பா. இப்ப நம்ம வெறும் 150 ரூபாய்க்கு ஒரு கைடு கொடுக்குறோம், ஏன்பா வாங்காம இருக்கீங்க அப்படின்ற கேள்வி எனக்குள்ள வரதானே செய்யும். ஏன்பா ஒரு சிக்கன் ரைஸ் 150 ரூபாய்ப்பா, நம்ம ஒரு செருப்பு வாங்குறோம் 400 ரூபாய் 500 ரூபாய்க்கு வாங்குறோம், எவ்வளவு செலவு பண்றோம். ஆனா ஒரு சூப்பர் கைடுன்னு கொண்டு வந்திருக்கோம், 90க்கு 90 மார்க் இருக்கான்னு சொல்றேனப்பா. நீ வேணா எழுதி வச்சு பாருப்பா. அந்த கைடை நீ வாங்கிட்டு, பிடிஎஃப் ஆன கைடை நீ வாங்கிட்டு திங்கட்கிழமை மதியானம் எக்ஸாம் முடிச்சுட்டு கைடு, கொஸ்டின் பேப்பர் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாரு. 90க்கு 90 வரலைன்னா என்ன கேள்விகள் நான் பதில் சொல்றேன். அந்த மாதிரி தரமா ரெடி பண்ணிருக்கோம், அக்யூரேட்டா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். புக்கு இன்னர் 1 மார்க் கொடுத்து வச்சிருக்கோம், புக்கு இன்னர் 2 மார்க் கொடுத்து வச்சிருக்கோம், புக்கு இன்னர் அந்த 4 மார்க் கொடுத்து வச்சிருக்கோம், எல்லாமே கொடுத்துருக்கோம். மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கோம், 3 மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கேன், தரமான கொஸ்டின் பேப்பர். அந்த 3 மாடல் கொஸ்டின் பேப்பருக்கும் ஆன்சரோட கொடுத்து வச்சிருக்கேன். 3 மாடல் கொஸ்டின் பேப்பர், அந்த 3 மாடல் கொஸ்டின் பேப்பர்ல தான் திங்கக்கிழமைக்கான கொஸ்டின் பேப்பரே வரப்போகுது. 85 மார்க் குறையாம 90 அவுட் ஆஃப். ஏன் அந்த 5 மார்க் விட்டேன் தெரியுமா? 1 மார்க் புக் இன்னர் 1 மார்க். அதுக்கு தான் சொல்லிட்டேன், 30 பேஜ்ல கொடுத்துருக்கேன், 400 1 மார்க் கொடுத்துருக்கேன். அதுல இருந்து தான் வரும் அந்த புக் இன்னர் 1 மார்க்கும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல, அந்த கைடை வாங்காம இருக்கீங்களே, இதெல்லாம் நல்லதுக்கா? ஒரு கைடு அதை ப்ரிப்பேர் பண்றோம், நம்ம பசங்க மட்டும் படிச்சா போதாது, எல்லா தம்பி தங்கைகளும் படிக்கட்டும், எல்லா பசங்களுக்கும் அது போய் சேரட்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதே ஒரு விஜய் அண்ணா சொன்னா கேட்கிறோம், ஒரு அஜித் அண்ணா சொன்னா கேட்கிறோம், நம்மள மாதிரி டீச்சர் அண்ணா சொன்னா எவன் தான் கேட்கறான்? தயவு செய்து கேளுங்க. அவங்க எப்படி சொல்றது, நமக்கு அவங்க சொல்றது நம்ம எல்லாம் கேட்கிறோமோ அதே மாதிரி ஒரு ஆசிரியர்கள் சொல்றது கேட்டாதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். நம்முடைய இந்திய நாட்டினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் ஒரு ஆசிரியர், இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் பல பேர் பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் தான். இந்திய நாட்டினுடைய பிரதமர்கள் பலர் பாத்தீங்கன்னா, முன்னாள் பிரதமர்கள் பாத்தீங்கன்னா பல பேர் ஆசிரியர்கள் தான். இந்த ஆசிரியர்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது, இந்த நாட்டினுடைய ஏணிப்படிகள். நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அந்த வீடியோல பார்த்தா டப்புன்னு ஒரு கையில இப்படி கையில இப்படி காமிக்கிறாங்க, அந்த கையில பார்த்தா டீச்சர் அப்படின்னு இருக்கு. அப்புறம் அந்த டீச்சர் கையை மறைச்சு அடுத்து ஒரு கை இப்படி வழியில வருது, அந்த கையில பார்த்தா இன்ஜினியர் அப்படின்னு இருக்கு.
அதுக்கப்புறம் இன்னொரு கை வருது, அந்த கை பார்த்தா மருத்துவர் அப்படின்னு இருக்கு, டாக்டர் அப்படின்னு இருக்கு. இன்னொரு கை பார்த்தா கலெக்டர் இருக்கு. அது என்ன அந்த வீடியோ சொல்ல வருதுன்னா, இந்த ஆசிரியர்ன்ற அந்த கை இந்த கரங்களை எல்லாம் மருத்துவராகவோ ஆசிரியராகவோ ஒரு விஞ்ஞானியாகவோ ஒரு அறிவியல் அறிஞர்களாகவோ டாக்டர்ஸாகவோ மாத்துதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஆசிரியர்கள் தான். அது ஆசிரியர்கள் சொன்னா கேளுங்க. இன்னமும் நம்மளுடைய அந்த சூப்பர் கேட்டை நீங்க வாங்காம இருந்தீங்கன்னா தயவு செய்து சொல்றேன், டிஸ்கிரிப்ஷன்ல கீழே உங்களுக்கு என்ன கொடுத்தாச்சு, ஜிபே நம்பர் கொடுத்தாச்சு, தயவு செய்து வாங்கிக்கோங்க. 150 rupees தான், வெறும் 150 ரூபாய் தான். இன்னைக்கு எவ்வளவோ செலவு பண்றோம், இதை வாங்காம இருக்கிறது நம்ம பண்ற அடி முட்டாள்தனம். தயவு செய்து வாங்கிக்கோங்க. அதனால டிஸ்கிரிப்ஷன்ல 2 நம்பர் இருக்கும், ஜிபே நம்பரு, இல்ல கீழே உங்களுக்கு ஸ்கிரீன்லயே நம்பர் வரும். அதே நம்பருக்கு ஜிபேல 150 பே பண்ணிட்டு அதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அந்த ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ணி 12th தமிழ் கைடுன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்துடும். அதை வச்சு மட்டும் படிங்க. நாளைக்கு கழிச்சு, நாளைக்கு ஒரு நாள் தான் எக்ஸாம் இருக்கு, இப்பயாவது உடனே வாங்கி இப்பயே உடனே படிக்க ஆரம்பிச்சுன்னா 1.5 நாள் படிச்சா கூட போதும், கண்டிப்பா நல்ல மார்க் எடுக்க முடியும். அந்த லெவல் பக்காவா கைடை கொடுத்துருக்கேன், தரமா இருக்கும், படிச்சுக்கோங்க. சரி, ஓகே சார், நீங்க உங்க கைடெல்லாம் சேல் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு 4 பேர் கீழே கமெண்ட் பண்ணுவேன். உனக்கு ஒரு தேவை இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு தேவை இருக்குல்ல. இங்க தேவைதான உலகமே இருக்கு, ஓப்பனா பேசிதானே ஆகணும். அப்ப தேவையில தானே வாழ்றோம். அதே மாதிரிதான் நாங்க கைடை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், அதை வாங்கினாதானே நாங்களும் வாழ முடியும். அதனால வாங்கிக்கோங்க. ரைட், இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, இந்த 2 மார்க், இந்த 2 மார்க் மட்டும் எத்தனை மார்க்குக்கு வருதுன்னு தெரியுமா? 24 மார்க்குகள். 90 மார்க்ல 24 மார்க்குக்கு வருது. இங்க இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இந்த லைட் ஆஃப் ஆகி போயிட்டு வருது. அதை பார்த்து பசங்க எதுவும் பயப்படுறாங்களான்னு தெரியல. அங்க லைட்டை பாக்குறான், என்ன பாக்குறான், லைட்டை பாக்குறான், என்ன பாக்குறான், இங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்களா. ஏற்கனவே வந்து ஒரு மஞ்சள் கலர் சேலையில ஒரு ஆவி சுத்துறது ஒரு பொருளை கலக்கி விட்டுருக்காங்க. என்ன பண்றது பாருங்க, எக்ஸாம் டேட் வச்சுட்டு இல்லாத கதை விட்டுறாங்க. சரி, இந்த 24 2 மார்க் பாத்தீங்கன்னா இது சாதாரண விஷயம் இல்ல. 90 மார்க்ல கிட்டத்தட்ட வந்து நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க, 16 to 20% அது கன்வே பண்ணுது. அப்ப சாதாரண விஷயம் கிடையாது. இங்க பாருங்க, குருவினா 2 into 2, குருவினா ஃபார் உரைநடை 2 கொஸ்டின் எழுதணும், 4 மார்க். கொஸ்டின் நம்பர் 19, 20, 21 இதுல இருந்து கண்டிப்பா 2 எழுதுற மாதிரி இருக்கும். இதுல கம்பல்சரி எல்லாம் எதுவுமே கிடையாது. 2 into 2 உரைநடைக்கான குருவினா 19, 20, 21 இந்த 3ல இருந்து நம்ம 2 எழுதுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா செயலுக்கான குருவினா பாத்தீங்கன்னா 3 into 2 6 மொத்தம் 3 எழுதணும். வினாயங்கள் பாத்தீங்கன்னா 15, 16, 17, 18 இந்த 4ல இருந்து கண்டிப்பா நீங்க 3 எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா, பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்னது, இலக்கண மொழிபயிற்சி. இந்த இலக்கண மொழிபயிற்சியில என்ன வரும்ன்றது மட்டும் சொல்லிடுறேன். ஓகேவா, பகுப்பத உறுப்பிலக்கணம், புணர்ச்சி விதி, அப்புறம் என்னது இலக்கண குறிப்பு, கலை சொற்கள், வல்லினமைகளை இட்டு எழுதுக நீக்கி எழுதுக, சொற்றொடரை அமைத்து எழுதுக, வலுவு சொற்களை நீக்கி எழுதுக, இந்த மாதிரி நிறைய வரும். ஓகேவா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா 7 into 2 14 மார்க். இந்த 2 மார்க் பாத்தீங்கன்னா 7 2 மார்க் நீங்க எழுதணும், 14 மார்க்குக்கு. ஓகேவா, இலக்கண மொழிபெயர்ச்சி சேர்ந்து வரும். ஓகேவா, கொஸ்டின் நம்பர் 22, 23, 24, 25, 26, 27, 28, 29 அப்படியே 30 வரைக்கும் இருக்கு. இதுல இருந்து எத்தனை எழுதுறோம், 7 எழுதுறோம். மொத்தம் பாத்தீங்கன்னா 4, 6, 14, 24 மார்க் செக்ஷன்ல. இந்த 24 மார்க் செக்ஷனுக்கான அந்த பிடிஎஃப் கொஸ்டினோட இருக்கக்கூடிய அந்த பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணிருக்கேன். ஓகேவா, திருப்பியும் சொல்றதுதான், பிடிஎஃப் மட்டும் இந்த கொஸ்டினோட இருக்க பிடிஎஃப் மட்டும் வச்சு மார்க் எடுத்துக்க முடியாது. இந்த மார்க் இது அப்படியே இந்த பிடிஎஃப்ல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மார்க்கா கன்வே ஆகும்னா கரெக்டான ஆன்சர் வேணும். கீ பேப்பர்ல இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஆன்சர் எல்லாம் செட் பண்ணி தான் நம்மளோட சூப்பர் கைடு இருக்கு. இன்னும் வாங்கலாம், தயவுசெய்து வாங்கிப்போங்க. அப்புறம் மிஸ் பண்ணிட்டா நீங்களே மண்டேக்கு அப்புறம் நான் அந்த வீடியோ போடும்போது ரொம்ப வருத்தப்படுவீங்க. அந்த மாதிரி சூழ்நிலை உருவாகுமா, 150 ரூபா கொடுத்து வாங்கிக்கோங்க. இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இல்ல சார், வேணாம் சார், எதுக்கு சார் இதெல்லாம், நாங்க கொஸ்டின் வச்சு படிச்சுக்கிறோம் அப்படின்ற அந்த ஞான உதயவான்களுக்காக, அந்த கேரக்டர்ஸாக தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்லயும் சரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல என்ன பண்ணி வச்சிருக்கோம்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்காகவே நான் மேக் பண்ணி வச்சிருக்கேன். அந்த கொஸ்டின்ஸை நீங்க எடுத்து உங்களுடைய ஆன்சர்ல நல்லபடியா படிச்சு 12th தமிழ்ல 90 out of 90 நீங்க ஸ்கோர் பண்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்களை பாக்குறேன். நன்றி, வணக்கம்.